வணக்கம், என் பேர் மகாலட்சுமி. நான் சென்னை மாதவரத்துலேருந்து வரோம். வணக்கம், என் பேர் பாலாஜி. சென்னை மாவட்டத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள். இந்த மாகங்கா டூரிசம் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம். அதில் வந்து நல்லா இவங்களோட ரிவ்யூ நல்லா இருந்தது. பார்த்துட்டு நாங்கள் சரி இவங்களோட தான் நாங்கள் புக் பண்ணி போகணுன்னு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தோம். அதனால் எங்கள் பொண்ணுகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதில் இவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இவங்க உடனே நான் வேறு எதுவுமே கேட்கல, உடனே புக் பண்ணிட்டோம். நாங்கள் எங்களுக்கு டிக்கெட் உடனே அன்னைக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது நாங்கள் இந்த 9 நாளும் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியலை. இவங்க தங்குற இடமா இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எங்களை கூட்டிகிட்டு போகிற விதமாக இருக்கட்டும், நடக்க முடியாதவங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட கால் வலினாலும் நடக்க முடியல, வீல் சேர் வச்சு அவங்கள வந்து எங்கேயுமே நடக்க விடாமல் இவங்க நல்லா கூட்டிகிட்டு போனாங்க. நல்ல தர்ஷன். இதில் என்னென்னா விஐபி தர்ஷன் மாதிரி, விஐபி தர்ஷன் தான் அது. அழகாக கிட்டேயே சாமிக்கிட்டேயே போய் கூட்ட நெரிசலில் இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக நாங்கள் சாமியை பார்த்தோம். அந்த ஹாப்பியே இன்னும் எங்கள் 9 நாள் ஆனாலும் இன்னும் எங்களுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு டே எப்படி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தோமோ அதே ஃப்ரெஷ்ஷில் டயர்டாகாமல் நாங்கள் இருக்கோம். நீங்கள் அனைவரும் வரணும். மாகங்கா டூரிசம் காண்டாக்ட் பண்ணி எங்களை மாதிரி நீங்களும் ஆன்மீக பயணத்துக்கு வரணும். எங்களை நல்லா கைட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் லக்கேஜே எங்களை தூக்க விடலை. எங்கேனாலும் அவங்களே வந்து லக்கேஜை ஆள் வச்சு எங்கள் ரூம்க்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க. அது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் ஒரு ஆளாக தான் நாங்கள் வந்தோம். அழகாக இறங்கணும், ரூமுக்கு போவோம், எங்கள் ரூம்கிட்டேயே லக்கேஜ் வந்துடும். அதே மாதிரி வண்டியில் ஏற்றுறதும் அவங்களே தான் இது பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இது உண்மையிலே ரஞ்சிதா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா எங்களை ஆர்கனைசேஷன் பண்ணாங்க. அந்த தெய்வங்களை நாங்கள் அந்த விஸ்வேஸ்வரரை ஒரு தடவை நாங்கள் போய் வணங்கலை, 5 தடவை போய் அவரை மறுபடியும் போய் நாங்கள் அவரை கும்பிட்டுட்டு வந்தோம். இது வந்து காசிக்கு வந்தால் ஒரு தடவை உள்ளே போய் கும்பிட்றதே பெரிய விஷயம். அவங்க அவ்வளோ டயர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் நாங்கள் 5 தடவையும் நாங்கள் டயர்ட் ஆகாமல் போய் அவரை தரிசிச்சுட்டு வந்தோம். இது எல்லாமே வந்து ரஞ்சிதா மேடம்க்கு தான் செய்கிறோம். வாழ்க வளமுடன். நீங்கள் இன்னும் இந்த டூரிசம் இன்னும் வளரணும். இன்னும் நாங்கள் 12 பேர் இல்லை, இன்னும் நிறையா 50, 100ன்னு பெருகணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வேணிதானம் பண்ணீங்க திருவேணி சங்கமத்தில், அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். உண்மையிலே வேணிதானம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ண ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. அங்கே முக்கடல் சந்திக்கும் இடத்துல நாங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஐயர் வச்சு தாலி கட்டி இந்த வேணிதானம் பண்ணோம். அதுவும் அந்த ஐயரும் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரஞ்சிதா மேடம் தான் பண்ணாங்க. நல்லா இருந்தது. நமக்கு தெரியாத அவங்களே கேட்டு சொல்லி இந்த மாதிரி செய்ய வைக்கிறாங்க. எங்களுக்கு தெரியல, ஆனால் பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. முக்கடல் சந்திக்கும் இடத்துல எங்களுக்கு திருமணம் நடந்தது. ஆனா இவங்க மறக்கவே முடியாது. ரஞ்சிதா கேப்டன், நான் கேப்டன் கண்டிப்பா அவங்க ஒரு கேப்டன் தான். அவங்க வந்து அப்படிதான் எங்களை கைட் பண்ணாங்க. மீண்டும் அவங்க இதுல போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு மீண்டும் தோணுது. அடுத்து எங்க ப்ரோக்ராம் பண்றாங்கன்னு சொல்லி வச்சிருக்கலாம். சொன்னாங்கன்னா உடனே நாங்க கிளம்பிடுவோம். இப்போ நாங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டே யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசல, அறிமுகம் கிடையாது. ஆனா இப்போ வந்து உறவுகளா ஆகிட்டோம். எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், ஒரு எல்லாருமே இப்போ நம்ம சொந்தங்களை விட்டு கொஞ்சம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனால் மறுபடியும் சந்திப்போம். நிச்சயமா மறுபடியும் நாங்கள் ஒரு ட்ரிப்பு போட போகிறோம், அதில் சந்திப்போம். நாங்கள் எங்களை சொகுசாக தான் வச்சுட்டாங்க. எங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஏறுறதும் சரி, இறங்குறதும் சரி, ரூமுக்கு போகிறதும் சரி, சாப்பிட்றதும் சரி, சாமி கும்பிட்றதும் சரி. சாமி கும்பிட்றது கூட அப்படியே ஈஸியாக அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போய் இப்போ சாமியை கும்பிட வச்சு அழகாக கூப்பிட்டு வந்து ரூமில் விட்டு அவங்க மதியம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ரூமுக்கே போகிறாங்க. அது வரைக்கும் எங்கள் கூடயே தான் இருக்கிறாங்க. நாங்கள் பெற்ற இன்பம் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எத்தனையோ டிராவல்ஸ் போயிருக்கிறேன்னா இது மாதிரி நான் அனுபவத்தை நான் எப்பயுமே நான் சந்திச்சதே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மீண்டும் பெருமைக்காக சொல்லல, உண்மையிலேயே அவங்களை இது பண்ணுறதுக்காக சொல்லல, உண்மையிலே நல்லா இருக்குது. காஷி கங்கா ஸ்நானம் சிவன் ராத்திரி அன்னைக்கு. சிவன் ராத்திரி அன்னைக்கு
சிவராத்திரி அன்னைக்கு அங்க போய் ரெண்டாவது தடவை எங்களுக்கே தெரியாது, போய் அவங்களே கங்கா வாங்க ஸ்நானம் ஸ்நானம் பண்ண பண்ணாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிட்டு போனாங்க. அதை பத்தி டூரிஸ்ட் வந்தாங்கன்னா கூட யார் குடிச்சா என்ன குடிக்காட்டேன்னு கூட அவங்க ஏன்னா நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் தடவை நாங்க பண்ணிட்டோம். ஆனா செகண்ட் தடவையும் நாங்க போய் கங்கா ஸ்நானம் சூப்பரா பண்ணோம் நாங்க. ஆனா மறுபடியும் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க இவங்க. நீங்க ஒரு தடவை இல்ல நேரம் இருக்கும்போது வாங்க. ஆனா யாரையும் அவங்க ப்ரெஷர் பண்ணிக்கல. உங்களால முடிஞ்ச ரெண்டாவது தடவை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இதில் யாரையும் கட்டாயமும் படுத்தலை, எதுவும் படுத்தலை. ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப இந்த வயசில் ரஞ்சிதா மேடம் வயசை கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எங்களுக்காவது இப்போ இந்த வயசில் தான் இந்த அனுபவங்கள். ஆனால் இவங்க இந்த சின்ன வயசில் இவ்வளோ விவரங்கள், இவ்வளோ ஒரு அனுபவம், எங்களை எப்படி கைட் பண்ணணும், என்ன மாதிரி கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு நல்ல பக்குவம் இந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளை நல்லா இன்னும் மேலும் மேலும் வளரணும் என்று மனசார நாங்க ஆசீர்வாதம் பண்றோம். வீடோடி வாழணும், ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட வாழணும். தீர்க்க சுமங்கலி பவா. தேங்க்யூ. காசு பிரச்சனை இல்லை. அவங்க செய்கிற ஒரு தொண்டு, இது தொண்டுன்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கோயிலுமே தெரியாத கோயிலு கூட நீங்க அந்த கோயில் அங்க வாங்க, இந்த கோயில் இருக்கு இங்க வாங்க, இங்க போவோம் அங்க போவோம்னு அவங்களே எங்களை அவ்வளவு உற்சாகப்படுத்தி எங்களை கூட்டு போனாங்க. இல்லை எங்களுக்கு நாங்க சோம்பேறிய கூட படுத்துருவோம், உட்காந்துருவோம். அவங்க சொல்றத பார்க்கும்போது நம்மளும் போவோம். எங்க போவோம், எங்க இருக்கு அந்த கோயில், அந்த எங்க இருக்கு கோயில்னா நாங்களே அவங்களுக்கு பின்னாடி போற மாதிரி அவங்களே உருவாக்கிட்டாங்க. எங்களுக்கு ஆர்வம் தான் அதிகமாகுது வெளிய, இந்த உற்சாகம் குறையலை. இது வந்து நாங்க வேற இடத்துல போனா கூட எங்களுக்கு டயர்டா இருக்கும், இந்த இது குறைஞ்சிருக்கும். ஆனா இங்க வந்து இன்னைக்கு வரையும், இன்னைக்கு லாஸ்ட் டே இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு வந்து அந்த உற்சாகம் குறையல. 9 நாள் ஆகுது. ஊர்ல இருந்து எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷா கிளம்பி வந்தோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. ஆனா நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறோம், நிறைய ஸ்நானம் பண்ணிருக்கிறோம், எல்லா விதமே பண்ணிருக்கிறோம். ஆனா நாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கோம். எங்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை கூட இவங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அதுக்கும் ஐயர்களை ஏற்பாடு பண்ணி செஞ்சு அவங்களே இது பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படி செய்யணும்னா அதுக்கு எல்லா இடத்துலையுமே ஆளுங்களை வச்சு அவ்வளவு சிறப்பா, செலவுகளே அதிகமா இல்லாம அவ்வளவு சிறப்பா பண்ணாங்க. சாட்சி சாட்சி இவங்க கூட சாட்சின்னு அந்த சின்ன பொண்ணு இருக்கிறா, அவளும் 21. ஆனா அந்த பிள்ளையும் பக்குவமா சலிக்காம என்ன சொல்றாங்களோ எது சொல்றாங்களோ அது பாட்டு செஞ்சுக்கிட்டு பெரியவங்களை எப்படி கூட்டு போகணும், எப்படி கூட்டு வரணும். நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு வந்து கையை பிடிச்சி பெரியவங்களை கூட்டிட்டு போற மாதிரி எல்லாரையும் கையை பிடிச்சி அந்த பிள்ளை கூட்டிட்டு போறா. எல்லாரையும் பின்னாடி திரும்பி யார் வரா, கரெக்டா வராங்களா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பிள்ளை கேக்குறா. இந்த சாட்சிக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப பாராட்டுகள். நல்லா சாட்சி அவ்வளவு பக்குவமா இருக்கு. ஒரு பொறுப்பை கொடுத்தாச்சு அப்படின்னா, சந்தோஷமா இருக்கு. பொறுப்பை கொடுத்தாச்சுன்னா அந்த நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரஞ்சிதா மேடம். நிச்சயமா திருப்பி வாங்க. அடுத்து நீங்க எங்க ப்ரோக்ராம் போறீங்க சொல்லுங்க, நாங்க வர்றோம். நிச்சயமா. ஏன்னா நாங்க வந்து சொகுசாவே எங்க வீட்டுல இருக்கவங்க சொகுசா இருக்கணும். கஷ்டங்கிறது அப்புறம் அலுப்பு சலிப்பு எதுவுமே கிடையாது. ஆன்மீகம் வந்து சார் நம்ம வர வரைக்கும் தான், உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அது நம்மள விடாது. இந்த வயசுல அவங்க ஆன்மீகம் பாடல்களும் சரி அதுவும் சரி அவ்வளோ சூப்பரா பாடுறாங்க. அந்த ஆன்மீகத்தை அப்படியே உள்ள இறங்கிட்டாச்சு. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு அவங்களுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு மனப்பாடமா எந்த கோயில் எங்கெங்க இருக்கு எங்க இருக்குன்னு அவ்வளவு இதாக சொல்றாங்க. பாடல் வந்து சிவன் மேல அவ்வளவு சூப்பரா பாடுறாங்க. இந்த பாடல் வந்து கேட்க இனிமையா இருக்குது. இப்படி இந்த வயசுல இப்படி ஒரு மனப்பாடமா அப்படியே அவங்க மனசுக்குள்ள அப்படியே உள்ள இறக்கி அடிவயத்துலேருந்து அவ்வளோ சூப்பராக பாடுறாங்க அந்த பாட்டுகள்லாம். சிவன் மேலே அந்த பாட்டுகள்லாம் சூப்பராக இருக்குது. சிவனடியார் மேலே பாட்டு பாடினது எல்லாமே. குரு கிருபை சார், முன்னோர்களோட ஆசீர்வாதம். தொடர்ந்து பயணம் பண்ணுங்க, உடம்பு பார்த்துக்குங்க. உங்களோட சஷ்யத்தை பூர்த்திக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. எங்கள் கேப்டனை நாங்கள் மறக்கவே மாட்டோம். கேப்டன் ஏன்னா வழிநடத்தி அவங்க கேப்டன் அவங்களால முடியும். வேற யாராலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலை இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரு கோர்வையாக கோர்த்து அனுசரித்து எல்லாத்தையுமே இழுத்து வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா தானான்ட்டு இல்லாமல் எல்லாம் நம்ம நம்பி வந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இருந்து பாதுகாப்பாக இருந்து அவங்க அனுப்பணும். எங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டதுலேருந்து எப்படி எவ்வளோ சூப்பராக உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். எந்த அழுப்புவே இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா நாங்கள் சொகுசாக போய் சாமி எங்கே வேணாலும் சொகுசாக தான் போயிட்டு வர்றாங்க. எங்கேயுமே நடக்கலை. என்னால் முட்டி வழி நடக்க முடியல. சார் பரவாயில்ல சார், நீங்கள் வாங்க, உங்களுக்கு வண்டியை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அயோத்தியில் அவ்வளோ கூட்டத்தில்
எங்களை அப்படியே அயோத்தி ராமர் பக்கத்துல நிக்க வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நிக்க வச்சு சாமி யாருக்குமே அந்த ஒரு குறிப்பிட கிடைச்சதே கிடையாது. அது தனி லைன்ல போய் நாங்க ஒரு குரூப் தனி வீல் சேர்ல போய் 15 நிமிஷம் அந்த ராமர் அயோத்தி ராமரை 15 நிமிஷம் நிதானமா நின்று சாமி. இந்த குரூப்ல பொதுவா ஒவ்வொரு யாத்திரை ஒரு மாதிரி அமையும். உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயா இருந்தது. கோவில் வந்து ரொம்ப பகவானே வழி விட்ட மாதிரி ரொம்ப பாபா பைத்தியநாத்ல உண்மையிலே கூட்டம்னு இவங்க சொன்னாங்க. ஆனா அங்க வந்து ஃப்ரீயா நாங்க வந்து அவ்வளவு கூட்டம் இல்ல நேற்று கூட்டம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. எந்த கோயிலுமே எங்கள் தங்கு தடை இல்லாம கூட்டம் நெரிசல் இல்லாம ஃப்ரீயா போய் சாமி விட்டு அழகா வந்தோம். அதனால நீங்க யாரும் ஆன்மீக பயணம் போகணும்னா மாகங்கா டூரிசம் வாங்க, நம்பி வாங்க. நான் எங்களுக்காக சொல்லல, நாங்க பட்ட அனுபவத்தினால நாங்க சொல்றோம். சூப்பரா இது பண்ணி கூட்டு வருவாங்க. காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா, அரஹர் மகாதேவ். பாட்டுக்கு நிறைய வச்சிருக்காங்க. நாங்க வீட்டுக்கு போய் இததான் நாங்க சொல்ல போறோம். நாங்க நீங்க வீட்ல இருந்து சொல்லும்போது காஷியில கங்கையில ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும், விஸ்வநாதரை பார்த்த புண்ணியம் கிடைக்கும். அவர் உள்ளுக்குள்ள வந்துருவார். அதுக்கப்புறம் வேற யாருமே தேவையில்லை. சந்தோஷம் சந்தோஷம் சார். அரஹர் மகாதேவ் சார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, 16 பெற்று பெருவாழ்க வாழணும். நீண்ட ஆயுளோட குழந்தையோட அடுத்த வருஷம் நாங்க பார்க்கும்போது குழந்தையோட தான் நாங்க பார்ப்போம். கண்டிப்பா எங்க ஒய்ஃப் சொன்னாங்கன்னா அது கரெக்டா இருக்கும் சொல்லு. கண்டிப்பா குழந்தையோட நீங்க குழந்தையோட இதே குடும்ப ஒற்றுமையோட எல்லாரோடையும் சந்தோஷமா நீங்க இருக்கணும்.